ஹே கைஸ், சாரி ஃபார் த டிலே. நம்ம இந்த கிரிப்டோ ரெகுலர் சேனல் மறக்கலாம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் வந்து இந்த சேனலில் வந்து நிறைய விஷயத்தை நான் வளரிடுவேன் அப்படின்றதுனால தான். ஏன்னா நம்ம கிரிப்டோ ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டே அண்ட் டே அவுட் வந்து நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு. அதில் வந்து நிறைய விஷயம் வந்து ஐ கேனாட் சே இட். ஸோ ஏன்னா டெவலப்மெண்ட்டில் இருக்கும் அண்ட் செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய விஷயத்தை இப்போ நான் சொல்ல முடியாது. ஒன்ஸ் டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் நிறைய விஷயம் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் அ திங். ஸோ இந்த சேனல் வந்தாலே வந்து ஐ கெட் டூ எக்ஸைட்டட். எனக்கு வேறு எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க தோண மாட்டேங்குது. இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்கிறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது அண்ட் இட்ஸ் ஆல் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ தட்ஸ் அ திங். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிரிப்டோ ரெகுலரில் நம்மளோட ரோட் மேப், அதாவது வர்ச்சுவல் காயினோட ரோட் மேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் வந்து நம்மளோட ஓன் பிளாக் செயின் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பிஷியஸான ஒரு பிளான் இருக்குது. ஸோ அது வந்து நான் இன்னும் என்னோடய ரோட் மேப்லேயும் போடல, என்னோட வெப்சைட்டில் அதில் எதுலேயுமே நான் போடல. பட் இட் இஸ் ஒன் ஆஃப் மை விஷன். ஸோ அது ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஃபண்டமெண்டலான ஒரு ப்ராப்ளத்தை நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ கேமிங் எடுத்துக்கோங்க. கேமிங் இல்லை ஈவன் ஜென்ரல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மொபைல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து மெயில் இந்தமாரி விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ மொபைல் ஆப் பேஸ்ட் வந்துருச்சு. அது வந்ததுக்கப்புறம் வெப்பில் வந்து அவ்வளோ பெரிய ஆக்டிவிட்டியே இல்லை. ஈவன் நிறைய வந்து கம்பெனிஸ் வந்து இ-காமர்ஸ் கம்பெனிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்பில் இருந்து தே கோயிங் ஜஸ்ட் மொபைல் ஒன்லி அப்படின்ற கான்செப்ட்டுக்கே அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்ற பார்க்குறது வந்து வெப்பிலேருந்து மொபைல் போகிறது வந்து இட்ஸ் மோர் லாஜிக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் அகெயின் இதுலேயும் இன்னொரு விஷயமும் இருக்குது. ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து விச் இஸ் கம்மிங் பேக் டு வெப், விச் இஸ் லைக் கிரியேட்டிங் ஒரு மொபைல் ஆப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு வெப் மூலிமா நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது, வெப் டெக்னாலஜிஸ் மூலிமா கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான். பட் ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸ் வந்து இட் இஸ் காட் லாட் ஆஃப் லிமிடேஷன்ஸ். ஸோ நம்ம ஐ டோன்ட் திங்க் ஸோ வந்து நம்மளோட என்டையர் ஒரு நேட்டிவ் மொபைல் ஆப்போ ஒரு கேமோ பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸோ ஒரு வெப்சைட்டோ வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோன் பி பாசிபிள், அட்லீஸ்ட் ஃபார் நவ் வித் த கரண்ட் டெக்னாலஜிஸ். அண்ட் ஏன்னா அது வந்து நாட் ஜஸ்ட் டெக்னாலஜி லிமிடேஷன் மட்டும் கிடையாது, ஈவன் அது என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இஃப் யூ லுக் அட் இட் தென் இட்ஸ் யூ நோ தட் ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸ் வந்து இட் கேனாட் ரீப்ளேஸ் நேட்டிவ் ஆப்ஸ் அப்படின்ட்டு. இது நான் தனியாக ஒன்று போடுறேன், ஏன் ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸ் வந்து ஏன் வந்து நேட்டிவ் ஆப்ஸ் வந்து எலிமினேட்டே பண்ண முடியாது அப்படின்றத பற்றி. அண்ட் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பெல்லாம் யூஸ் பண்ணிருந்தோம். ஸோ நம்ம வந்து மெயில் சோஷியல் மீடியா எல்லாமே வந்து வெப்பில் யூஸ் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே மொபைல் ஆப் பேஸ்டு நம்ம வர ஆரம்பிக்கிறோம். அண்ட் அதனால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் இஸ் அ வெரி பவர்ஃபுல் டிவைஸ். அதில் வந்து நிறைய சென்சர்ஸ் இருக்குது. லொக்கேஷனுக்கு ஜிபிஎஸ் இருக்குது, ஆக்சிலரோமீட்டர் இருக்குது, ஸோ அண்ட் காம்பஸ் இருக்குது. ஸோ ஐ மீன் லைக் நிறைய சென்சர்ஸ் இருக்குது. அண்ட் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் டிவைஸ். ஸோ அந்த டிவைஸோட கேப்பபிலிட்டிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு we need something that it can harness all that power அப்படின்றதுனால நம்ம மொபைல் ஆப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகிறோம். இப்போ இந்த பிளாக் செயின் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் வெப் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்குது. நீங்கள் பார்க்குற டேவோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க, டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் எடுத்துக்கோங்க, நிறைய விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் ஆல் வெப் பேஸ்ட் இருக்குது. ஸோ டோன்ட் ஒரி அபவுட் பைனான்ஸோ இல்லை அந்தமாரி வந்து gate.ioவோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரி பண்ணாதீங்க. பிகாஸ் தேர் லைக் கஸ்டோடியல் கைண்ட் ஆஃப் திங். ஸோ அது வந்து அவங்க ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் இட் இஸ் நாட் அ பப்ளிக் டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின் நெட்வொர்க் கிடையாது. ஸோ அதனால் அதை விடுங்க. பட் ஜென்ரலாக டீசென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இட் சோலி ரிலைஸ் ஆன் வெப் டெக்னாலஜிஸ். அண்ட் அகெயின் தட் இஸ் வை என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வெப் 3.0 வந்து பயங்கர பாப்புலராக இருக்குது. நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் வந்து ஆல் வெப் 3.0 வீடியோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் டூ இட். பட் த பாயிண்ட் இஸ் வெப் 3.0 வந்து ஃபேமஸாக இருக்கிற ரீசன் வந்து நாட் பிகாஸ் இட் இஸ் அ ரியலி வெரி குட் டெக்னாலஜி அப்படின்றது கிடையாது. இட்ஸ் பிகாஸ் பிளாக் செயினோட யூட்டிலிட்டிஸை ஹார்னஸ் பண்ணுறதுக்கு வெப் 3.0 தான் இப்போதைக்கு இருக்கிற ஒன்லி ஆப்ஷன் அப்படின்றதுனால தான். அண்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மொபைல் ஆப் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா, இப்போ பைனான்ஸ் மாரி ஒரு மொபைல் ஆப் பண்ணணும் அப்படின்னா வந்து லெட்ஸே ஒரு இடத்துல உங்கள் டேட்டா இருக்குது, ஒரு டேட்டா பேஸில் இருக்குது. அந்த டேட்டா பேஸ்லேருந்து உங்கள் மொபைலுக்கு வந்து இந்த டேட்டா வரணும். யூசர் லாகின் பண்ணுறாங்க, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு போய் வெரிஃபை பண்ணிவிட்டு டேட்டா கொண்டு வந்து மொபைல் ஆப்பில் காட்டணும். ஸோ இப்போ நடுவில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைப்லைன் இருக்கணும். ஒரு ஏபிஐ அப்படின்றது ஒரு ரெஸ்ட் சர்வீசஸ் மாதிரி ஒரு பைப்லைன் இருக்கும். அது ஒரு டேட்டா போயிட்டு வந்துட்டுருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் செயின் வந்து இட்ஸ் டெக்னாலஜி கிரியேட்டட் இன் 2008. இப்போ நீங்கள் பார்க்குற முக்காவாசி பிளாக் செயின் எத்தேரியம், பிட்காயின் எல்லாமே எடுத்துட்டிங்க அப்படின்னா
அதோட பேர் போன் ஸ்கெலிட்டன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் வாஸ் கிரியேட்டட் இன் 2008. இந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் பிஓ, இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் POW அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா 2008 இருக்குது. அண்ட் ஈவன் நவ் இத்தனை வருஷம் ஆகியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா POW தான் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் செக்யூர்டு வே ஆஃப் வெரிஃபைங் ட்ரான்சாக்ஷன்ஸ். ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கை விட வந்து ப்ரூஃப் ஆஃப் பிளேஸு, ப்ரூஃப் ஆஃப் கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு ட்ரான்சாக்ஷன் வெரிஃபை பண்ணுறது. அதில் இருக்கிற மோஸ்ட் செக்யூர்டு, மோஸ்ட் ரோபஸ்ட்டு அண்ட் மோஸ்ட் மெச்சூர்டான ஒரு ஆர்கிடெக்சர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்றது தான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவரை நீங்கள் வந்து இந்த பிளாக் செயினோட என்டையர் அதில் இருக்க பெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த டீசென்ட்ரலைஸ்டு லெட்ஜர் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ தட் நீங்கள் அதில் கொடுக்குற ஒரு டேட்டா வந்து இட் லிவ்ஸ் ஆன் பிளாக் செயின், அதை வந்து யாரும் போய் ஆல்டர் பண்ண முடியாது அப்படின்றது வந்து இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் திங். ஸோ பீப்புள் கேனாட் ஹேக் இன் டு இட் அப்படின்றது வந்து இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் திங். அது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லா பேங்க்ஸ் அந்தமாரி ஒரு வேலை அந்தமாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்தமாரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு வந்து உலகத்தில் வந்து ஆல்மோஸ்ட் பல $1 billion வந்து we wouldn't have lost. ஸோ அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் ஸோ மச் பவர்ஃபுல். ஸோ இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் டெக்னாலஜி. ஸோ அந்த டெக்னாலஜியை ஹார்னஸ் பண்ணுறதுக்கு வந்து we have to use வெப் டெக்னாலஜிஸ். அதுதான் வந்து Web 3.0 அப்படின்றது தான். ஸோ இப்போ ஏன் வந்து என்னோட ஓன் பிளாக் செயின் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோயிங் பேக் டு மொபைல் ஆப்லேருந்து ஒரு வெப் இன்டர்ஃபேஸ்க்கு போகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா we lose lot of those traction that we have gained over a period of time. இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து ஒரு கீபேட் வச்சு வந்த மொபைல் ஃபோன் வந்து இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்ம வந்துருக்கிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுன்றது வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் மினி கம்ப்யூட்டர். லைக் Apollo 11 மிஷன் ராக்கெட்டில் வந்து மூணுக்கு நம்ம வந்து போனோம். நாசா வந்து 3 மனுஷங்களை அமிச்சாங்க. அந்த மனுஷங்களை அமிச்ச கம்ப்யூட்டர், ஆன்போர்ட் கம்ப்யூட்டரை விட வந்து இது பல மடங்கு பவர்ஃபுல். என் கையில் இருக்க இந்த ஒரு ஃபோன் அண்ட் இட்ஸ் ஸ்டில் 2 years old phone, but still it's a very powerful piece of technology. ஸோ இப்போ இந்த டெக்னாலஜியோட இதில் இருக்கிற சென்சர்ஸ், இதில் இருக்கிற இந்த பவர், இது எதுவுமே வந்து என்னால் வந்து இந்த Web 3.0 வந்து cannot யூஸ் இட். ஸோ அப்படி இருக்கிறப்ப we are going back to year 2000 இல்லை 1990s போகிற மாதிரி ஒரு விஷயம் அது. ஸோ அதுக்காக தான் நம்மளோட ஓன் கஸ்டம் பிளாக் செயினில் வாட் we gonna do is இந்த டீசென்ட்ரலைஸ்டு வேல வந்து we are saving data. ஸோ அதே மாதிரி வந்து the data can be accessed through some sort of like a DApp, like a sort of like an API மாதிரி வந்து we can create an interface அப்படின்ற ஒரு விஷயம் வந்து even when I think about it, it's very interesting அந்த தாட் ப்ராசஸை. ஏன்னா it can break a lot of boundaries. இன்றைக்கி நீங்கள் வந்து நிறைய விஷயம் வந்து வெப் பேஸ்டு கிரிப்டோனால எல்லாமே வெப் பேஸ்டு இருக்குது. ஸோ that also opens up venues for people to சும்மா ரூக்கீஸ் ஹேக் பண்ணணும், ரூக்கீஸ் வந்து ஏதாவது சும்மா ஒரு டூல் ரன் பண்ணி சும்மா ஒரு டாஸ் அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு கூட வந்து இட் பேவ்ஸ் அ வே. ஸோ whereas if it is like ஒரு API பேஸ்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், then it limits lot of those access. ஸோ அந்தமாரி விஷயம் வந்து அண்ட் ஆல்சோ வந்து it can harness the power of mobile apps, mobile phones அண்ட் இந்தமாதிரி டிவைசஸோட பவர் வந்து it can harness it. அண்ட் அந்த மாதிரி APIs வந்து we have to create it. நம்ம க்ரியேட் பண்ண போகிற பிளாக் செயினில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து வெறுமனையாக அனுப்புறது மட்டும் இல்லை, ரிசீவ் பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறது, இதுமாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து we can use APIs. அந்த APIs வந்து people can build apps, games, இந்தமாரி விஷயம்லாம். இதை யோசித்தாலே வந்து it's so powerful ஆக்சுவலி. இது வந்து it actually if we have that technology right now அப்படின்னா வந்து currently வந்து there is like plenty of developers இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி கிடையாது. ஸோ they can actually jump on board and this can actually change the entire world of how mobile apps and games work. இப்போ கூட வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு, PUBG வந்து Solana கூட இன்டெகிரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோஸ் அதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. I'll check and do it, but the point is I'm been with the gaming industry, that's very first business. நான் கேமிங்கில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். கேமிங் ரிக்ஸ் அசம்பிள் பண்ணுறது அண்ட் கேம்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம் தான் நான் ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பித்தேன். அதில் வந்து ஐ கேன் டெல் யூ ஃபார் ஷுர் கைஸ், கேமர்ஸ் வந்து தே ஸ்பெண்ட் மனி ஃபார் ப்ளஷர். அவங்களுக்கு வந்து நீ சந்தோஷமாக இருந்துட்டு பணத்தையும் மேக் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் எ பிக்கஸ்ட் கிஃப்ட் தட் யூ கேன் கிவ் டு திஸ் வேர்ல்டு. அப்படி இருக்கிறப்ப முக்கால்வாசி இந்த கேமிங் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர் மென்டாலிட்டி, ஒரு பக்கம் கேமர்ஸ் வந்து தே பே மனி ஃபார் ப்ளஷர். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் வந்து இஃப் யூ லுக் அட் த கம்பெனிஸ் ஹூ மேக் கேம்ஸோட கேமிங் கியர்ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேர் ஒன்லி இன்டென்ஷன் இஸ் கெட் மனி ஃபார் த சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் தே செல் அப்படின்றது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்குமே தவிர
ஓகே இந்த ஈகோ சிஸ்டத்தை எப்படி வாழ வைக்கிறது, இந்த ஈகோ சிஸ்டத்தை எப்படி இன்னும் ஃபர்தராக டெவலப் பண்ணுறது, இந்த ஈகோ சிஸ்டத்தை எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளரிஷ் பண்ண வைக்கிறது அப்படின்றது வந்து they don't want to give anything back. இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியை நீங்கள் கவனித்து பாருங்கள். இது வந்து வில் டூ another வீடியோ, பட் சொல்கிறேன், கேமிங் இண்டஸ்ட்ரி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 years 40 years கவுன்சோல் விற்றவன், கேம் விற்றவன், அண்ட் ஈவன் கேம்ஸ்க்கான கிராக் விற்றவன், அண்ட் கேமிங் கியர் விற்றவன், கேமிங் பிசி அசம்பிள் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே பாருங்கள். ஸோ நன் ஆஃப் இட் ஆக்சுவலி வந்து அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கே, இவ்வளோ பேர் இருக்காங்களே, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களே, அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார ஒரு வேலை வாய்ப்பை க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் ஒய் கான் வி இவ்வளோ பெரிய எக்கனாமி இருக்குது, நம்ம வெறுமனையாக பொருளை விற்கிறோம், சர்வீஸை விற்கிறோம், இதை மட்டுமே பண்ணுறோம் மேம். இது வந்து மற்ற எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலும் இப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயும் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் வந்து இந்த பொருள் அண்ட் சர்வீசஸ் கொடுக்குறவங்க வந்து ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் கொடுப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து அதை வாங்குறவங்களுக்கும் வந்து பீப்புள் want to make sure that the economy survives. அந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து சர்வைவ் பண்ணணும், அந்த கம்யூனிட்டி வந்து ஃப்ளரிஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சில விஷயம் வந்து அவங்கள எனேபிள் பண்ணுவாங்க, which doesn't happen in gaming. ஸோ அதுதான் வந்து நம்மளோட விஷன். ஸோ நம்ம வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிஸ் வந்து we gonna மேக் ஷூர் தட் அந்த மொபைல் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் வந்து இந்த பவரை வந்து ஹார்னஸ் பண்ணுறது, டைரெக்டாக ஹார்னஸ் பண்ணுறது நேட்டிவாக அப்படின்றது தான் இதோட விஷன். ஸோ தட் நம்ம வந்து இதுக்கான ஏபிஐஸ் வந்து நேட்டிவாக வந்து பிளாக் செயின்லேயே வந்து ஏபிஐஸ் அவைலபிளாக இருக்கிறது. ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் சியர்ஸ்.